முக்கிய செய்தி பிரேக்கிங் நியூஸ் ஒன்று கிடைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னையின் முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த இமெயில் மிரட்டலில் என்ன செய்தி குறிப்பிடப்பட்டிருந்தது? வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் வேறு எந்த முக்கியமான இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது? கள நிலவரம் என்ன? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட சென்னையின் முக்கிய இடங்கள், அதாவது அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்ட மிரட்டல் விடுத்து சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் கடிதம் வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். மீண்டும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவதால் வரக்கூடிய பொதுமக்கள் கடுமையான பீதிக்குள்ளாயிருக்கிறார்கள். ஏற்கனவே 4 முறை இதுபோன்று உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றம், முதன்மை அமர்வு நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களுக்கு மிரட்டல்கள், வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருந்த நிலையில இப்போது 5வது முறையாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போல உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிமன்ற பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து அங்குலமங்கலமாக ஆய்வு செய்து வருகிறார்கள். இதே ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 4 முறை மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மிரட்டல் கடிதத்துல அமெரிக்க தூதரகம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ நீதிமன்றங்கள்ல RDX வகை வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த நீதிமன்றங்கள்ல சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது எந்த ஒரு வெடிபொருளும் சிக்காத நிலை, இது வெறும் புரளி என்றது முடிவுக்கு வரப்பட்டது. இந்த சூழ்நிலையில தற்போது 5வது முறையாக மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் இங்க ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.